ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு தாள்களை தாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன தாள்கள் அப்படிங்கிறது தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. 7 ஜென்மங்கள் பாவங்கள் தீர்ற மாதிரி கிரகநிலைகள் கிரக மாற்றங்களானது ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் இருக்க போகுது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பலனடையணும். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரக சூழ்நிலைகள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. கிரக மாற்றங்கள் வேற நிறைய வருது. இந்த கிரக மாற்றங்கள் கிரக சூழ்நிலைகள் இதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் என்று குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரியான பலன் இந்த ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் எல்லாமே நமக்கு நடக்குது. ஸோ ஒவ்வொரு அடியும் நாம் பார்த்து எடுத்து வைக்க காரணம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்கள் என்று தான் சொல்லணும். நவக்கிரகங்கள் என்ன மாதிரி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு அதிர்ஷ்டம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதிர்ஷ்டம் இதெல்லாம் நம்ம இருக்கிறத கரெக்டாக நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ அந்த தாள்களை இப்போ இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். கும்ப ராசிக்காரங்க உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு ஆகஸ்ட் கடைசி 20 நாட்கள் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கும்ப ராசிக்காரங்க நீங்கள் அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, புரட்டாதி 1-2-3 பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை அமைஞ்சதை கரெக்டாக தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலை பார்க்கும்போது ராசியில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. ரணருண ரேகஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு. கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. அயனசயன போகஸ்தானத்தில் சனி வகரத்தோடு இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலா வரப்போகுது. இந்த கிரகங்கள் உலா வரக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி 20 நாட்கள் நல்ல பலன்களை நீங்கள் நிறைய உங்கள் வாழ்க்கையில் பெற போகிறீங்க. மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு பல நடக்க போகுது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மனக்கவலை உங்களுக்கு முற்றிலும் குறையும். எல்லா வகையிலையும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. அதே சமயம் சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. ஏன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்புறம் திடீர் செலவு உண்டாகலாம். இந்த திடீர் செலவை சமாளிக்கிறதுக்கு திட்டமிட்டு செயல்படணும். திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம். திட்டமிட்டபடி பயணம் மேற்கொள்ளக்கூடிய தடங்கள் வரும்போது அந்த தடங்களை எதிர்கொள்ள நீங்கள் பயணம் மேற்கொள்வதை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த டைம் பயணங்கள் மேற்கொள்கிறதுனால உங்களுக்கு லாபம் எதுவும் கிடைக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு பயணங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேற்கொள்வதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் லாபங்களானது உங்களுக்கு அதிகரிக்கும். பணவரவு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாக முயற்சி பண்ணிங்கன்னா எல்லா பாக்கிகளும் உங்களுக்கு வசூலாகும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. அந்த கூடுதலாக உழைக்க வேண்டியதுக்கு இருக்கிற ஏற்ப நீங்கள் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற பலன் தாமதமாக தான் கிடைக்கும். அதுக்காக கிடைக்காம போகாது, கண்டிப்பாக கிடைக்கும். உழைப்பை மட்டும் விட்டுறாதீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். இல்லைனா சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அனுசரித்து செல்லணும். இதை பேலன்ஸ் பண்ணி இந்த ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் நடந்துக்கணும். கும்ப ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கவனத்தோடு செயல்படுங்க.
அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும். வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்கி மகிழ்றது உங்களுக்கு சாத்தியம். கணவன் மனைவிக்கிடையே உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலப்படும். பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா மட்டும்தான் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைவாங்க. இல்லைனா பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைகிறது கண்டிப்பாக ரேரு. இது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பெண்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காரியங்களில் இருந்த பின்னடைவு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவு தாராளமாக உங்களுக்கு இருக்குது. அந்த பணவரவு இருக்கிறதுனால பணவரவை கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறுத்தி கொள்ளணும். அதாவது மற்றவர்களுக்கு உதவிகள் செய்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய வகையில் ஆபத்து இருக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரலாம். அதனால் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி அதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யதார்த்தமான படைப்புகளால் அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்க முடியும். அதனால் நீங்கள் யதார்த்தமான படைப்பை வந்து கொடுங்க. வேற்றுமொழி வாய்ப்புகளால் புகழ் அடைவீங்க. சம்பள பாக்கி கூட உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த டைம் யதார்த்தமாக நீங்கள் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. யதார்த்தமாக நடிக்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு கவனமாக பழகிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கல்வியில் அதிக கவனம் செலுத்துங்க. கல்வியில் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வருமா, அதனால் கல்வியில் முடிஞ்ச அளவு கவனமாக இருக்கணும்னு சொல்லி எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் ஏற்றிறக்கமான பலன்கள் கிடைக்கும். இதில் நட்சத்திர வாரியாகவும் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் திட்டமிட்டு செயலாற்றணும். வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரும். அப்புறம் வரவேண்டிய நிலுவையில் உள்ள எல்லா பணமும் வந்து சேரும். அப்புறம் தந்தை மூலம் நன்மை உண்டாகும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்கணும். மனதில் இருந்த வீண் கவலைகள்லாம் நீங்கும். ஸோ அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப செயல்படுங்க. அடுத்ததாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலம் நன்மை வந்து உண்டாகும். வியாபாரத்திற்கு தேவையான நிதி உதவிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட எளிதாக பணிகளை செய்யும்படி சூழ்நிலை வந்து இருக்கும். இந்த சூழ்நிலைக்கேற்ப செயல்படுங்க. அடுத்ததாக புரட்டாதி 1-2-3 பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய கடைசி 20 நாட்கள் எந்த சூழ்நிலையும் அனுசரித்து செல்லணும். வீண் குழப்பம், காரிய தடை ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனமாக இருக்கணும். பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்குது. கவன தடுமாற்றம் உண்டாகலாம். பணவரவு தாமதப்படும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் ஆகஸ்டுடைய கடைசி 20 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, முருகப்பெருமானை வணங்கணும். முருகப்பெருமானை வணங்கினீங்கன்னா எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டிய கிழமை வந்து ஞாயிறு, வியாழன், வெள்ளி. இது அதிர்ஷ்ட கிழமையாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த கிழமையில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தாள்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.